ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ச்சியாக ஒரு பகுதி நாம் எடுத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூட்டிக் கொள்ளுங்கள் சொன்னால் நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ளுங்கள் சொன்னால் நம்ம குறைத்துக் கொள்ள வேண்டும், விலகி ஓடுனா விலகி ஓட வேண்டும், நம்ம அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். ஏன்னா அவர் தான் அது உள்ளுக அர்த்தம் அவர் தான் தெரியும். விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், பாலி இச்சைக்கு விலகி ஓடுங்கள். ஏன் சொன்னார்னா அவர் தெரியும் விலகி ஓடனா என்ன நடக்கின்றது அவர் அறிந்திருக்கிறார். அதனால் விலகி ஓட வேண்டிய காரியத்துக்கு விலகி ஓடணும், கூட்டிக் கொள்ள வேண்டிய காரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் இல்லையா, அகற்ற வேண்டிய காரியத்தை நம்ம அகற்ற வேண்டும். இப்படிலாம் செஞ்சாதான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் பண்ண முடியும். ஆமென். ஆமாம், நம்ம எல்லாம் பைபிள் எடுத்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் இல்லையா. இப்போ டாக்டர் சொல்றாங்க நீங்கள் என்னதான் மருந்து மாத்திரத்தாலும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா, சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, அல்லது சத்து மாத்திரையை சேர்த்துக் கொள்ளுங்க. ஆமென். நம்ம உணவு சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், மீன் எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் இதெல்லாம் சப்ளிமெண்ட். வயது ஆக இல்லையா சில தேய்மானம் உண்டாகும். ஆகையால் நீங்கள் சாப்பிட்ற உணவுல அது ஏற்ற சக்தி இருக்கோ இல்லையோ, அதனால சில சப்ளிமெண்ட்ஸை அன்னைக்கு நான் ஒரு டாக்டர் பார்க்க போயிருந்தோம் போன வருஷம். எனக்கு நிறைய சப்ளிமெண்ட் எழுதி கொடுத்தாங்க. இது 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 மாத்திரை இல்லை, சப்ளிமெண்ட்ஸ். இ வைட்டமின், ஹெல்த்திக்காக மீன் மாத்திரைகள், இதெல்லாம் எதுக்குன்னா சப்ளிமெண்ட்ஸ். நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆமென் சொல்லுங்க. வயசாயிடுச்சு இல்லையா, இப்போ அந்த சின்ன வயசுல இவ்வளோ கறி சாப்பிடுவேன், இப்போ 2 துண்டு 3 துண்டு போனா சொல்லுது மனசு பி கேர்ஃபுல். டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? சரிம்மா சரி சொல்லுதா? ஆமாம் இல்லையா. எங்கே போனாலும் இது படு, எப்பா தொண்டையில் கட்டி வை, ஜாக்கிரதை. அப்போ நமக்கு சப்ளிமெண்ட் எதுவும் கிடைக்கும்? வெளியும் தான் வாங்கணும் இல்லையா. இ வைட்டமின் கொடுங்க, ஹெல்த்தி இது கொடுங்க, மீன் மாத்திரை கொடுங்க இல்லையா, அந்த சப்ளிமெண்ட் கொடுங்க, இந்த சப்ளிமெண்ட் கொடுங்க. ஆமாம். ஏன் சின்ன வயசுல தேவையில்லை சப்ளிமெண்ட், இப்ப தேவைப்படுது.
அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன், சில சப்ளிமெண்ட்ஸ் அல்லது சில சத்து காரியங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு கூட தைரியம், தைரியத்தோடு கூட ஞானம், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை, பொறுமையோடு கூட தேவபக்தி, தேவபக்தியோடு கூட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பு, அன்போடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவ்வளோ சப்ளிமெண்ட் நமக்கு தேவைப்படுது. இவ்வளோ சப்ளிமெண்ட் நமக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா, ஆமென். நான் சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட மாட்டேன் பாஸ்டர், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். இயேசு போதும் தாம்மா, சப்ளிமெண்ட் அவசியம். ஆமென். குழந்தையா இருந்தபோது குழந்தை போல இருந்தோம், இப்போ புருஷனான போதும் புருஷனுக்கு குழந்தைக்கு விட்டுடணும். ஆமாம், காலைல போய் நல்லா 3 பூரி சாப்பிட்டு இல்லையா, நல்லா டீ குடிச்சு வந்துக்கிறேன், சப்ளிமெண்ட் ஏற்றி வந்திருக்கிறேன். இப்போ கத்த நில உண்டாண்ட காலை வெறும் வரைக்கி ஒரு புற ஒண்டி சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சு வந்துட்டேன். இப்போ 3 பூரி ஒரு டீ தோத்துறோம். அந்த வண்டி ஓடும், வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடும். இல்லைன்னா என்ன இருக்கும், பார்த்தியம் வராது, ஒன்றும் வராது இல்லையா, பாஸ்டர் தள்ளாடுகிறாரு. ஏன்னா சப்ளிமெண்ட் இல்லை அவருக்கு. ஸோ புரிஞ்சுட்டவங்களுக்கு நமக்கு இது ஏன் அவசியம், ஏன் தொடர்ச்சியாக பேசுகிறேன்னா அவசியம். போன வாரம் ஞானத்தை பற்றி பேசணுமா இல்லையா? ஆமாம், ஞானம் ரொம்ப அவசியம். ஞானத்தினாலே நாம் இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த ஞானம் இல்லாதபடினால்தான் அநேகர் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கூட சரியான ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் ஞானமாக இருக்க வேண்டும், ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் இல்லையா, ஞானத்தை பயன்படுத்த வேண்டும், ஞானத்துக்காக பைபிளை படிக்க வேண்டும், ஞான புஸ்தகங்களை படிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு சொல்றாரு, ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட். இது நமக்கு தேவை. ஏன்னா நம்ம கடைசி நாள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். கவனிங்க, தீமோத்தேயு 2000 ஆண்டுக்கு முன்பாக கடைசி காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை அப்பவே எழுதி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு என்ன இருக்காதுன்னா இச்சை அடக்கம் இருக்காது. அதான் நீ பாரு, எங்க பார்த்தாலும் பாவம் இல்லையா, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் இல்லையா, சிறு பிள்ளைகள் கெடுக்கப்படுவது, சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள், பெண் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் இல்லையா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடைசி காலத்தில் ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் போய்விடுவார்கள். ஆமென். நம்ம ஞானமா இருக்கணும். இந்த இச்சை அடக்கம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எக்ராடியா என்ற கிரேக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தமிழ் ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல், டெம்பரன்ஸ், தன்ன அடக்கம். ஆமா, அது ஐம்புலங்களையும் அடக்குவது. இச்சை அடக்கம் என்பது ஒருவர் தன்னை தன் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைத்துக் கொள்வதை குறிக்கிறது. ஆமா, ஞானி சொல்றாரு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணத்தை போல் இருப்பான். ஞானி சொல்றாரு, தன் ஆவி என்ன பண்ணுமா, கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இது குரங்கு மாதிரி டக்குன்னு தாகும். குரங்கு சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஊரில் ஒரு முனிவருக்கு ஒரு குரங்கு
சிறு வயதிலிருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்ததாம். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பணிவிடை செய்யுமா. சிம்சோன், அது பேர் வச்சான் சிம்சோன். சிம்சோன் தண்ணி எடுத்தா போய் தண்ணி எடுத்து வருமா. சிம்சோன் பழம் கொண்டா பழம் கொண்டு வருமா. சிம்சோன் இப்படி எல்லாம் எந்த விட செய்யுமா. சின்ன வயசுலேருந்து பழகி கொண்டு வந்துட்டார். ஒரு நாள் சாமி பார்த்து கேட்டான், ஐயா உங்களுக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகுது, அதனால் எனக்கு உங்கள் வரத்தில் ஒரு பாதி வரம் கொடுத்தீங்கன்னா நான் இப்படியே போஷிக்கோம் சாமி, ஏதாவது ஒரு வரம் கொடுங்க என்று கேட்டுச்சா. நல்லதானே, சரி சரிப்பா நீ கேட்குறது நியாயம் இருக்குது, சரி நாளைக்கு காலை நம்ம குளிக்க போகலாம், அப்போது குளிச்சுட்டு வந்த பிறகு நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறேன் வரங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது 2 பேரும் காலையில் எழுந்தோன்னே குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போனாங்களாம். சாமியார் இறங்கிட்டார். இறங்கிறதுக்கு முன்னாடி இதப்பா இந்த பழத்தை, ஒரு நல்ல வாழைப்பழம், நல்ல மஞ்சள் பெரிய வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம்ல பெருசாக மஞ்சள் ஆகுதில்ல, இப்போ கொடுத்துட்டு இதை பத்திரமா நான் வர வரைக்கும் பத்திரமா என்ன பண்ணணும் பார்த்துக்கணும், நான் குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம போய் நம்ம ஹாஸ்டல் போய் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று நான் வரம் கொடுக்க சொல்லிட்டார். சாமி குளிக்க போயிட்டார் உள்ள. இந்த வாசனை மூக்கு தொலைக்குது, இப்படியே பிடிச்சிங்குது. ஐயா என்ன சொன்னார், சாப்பிட வேணாம் சொன்னார், மோந்து பார்க்க வேணாம் சொன்னார். இந்த மோந்து இது உள்ளெல்லாம் என்ன பண்ணிச்சு, ஒரு பசி தூண்டுது, ஆசை வருது. இதான் டெம்டேஷன், டெம்பரன்ஸ், சுய கட்டுப்பாடு, ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு பெரிய வரம் வரனா சில பேர் கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை தான், ஏதோ ஒன்று இழக்கணும் நீ. சரி ஐயா மோந்து தான் சாப்பிட வேணாம் சொன்னார், மோந்து பார்க்குவான்னு சொன்னாரான்னு. 10 நிமிஷம் ஆச்சு, சாமியாரை காணோம். மறுபடியும் டெம்பர் ஆகுது இதுக்கு. சரி ஐயா சாப்பிட வேணாம் சொன்னார், உரிச்சு பார்க்க வேணாம் சொன்னாரா, சொல்லி ஒவ்வொரு தோளா உரிச்சு தான். இன்னும் டெம்பர் அதிகமாகுது இவருக்கு. கிட்ட கிட்ட வந்து போகுது இல்லையா. வரத்தையும் பெறணும், ஆனால் பழம் சாப்பிடக்கூடாது, முடியல அவரால். சரி ஐயா பழம் தான் சாப்பிடுவான்னு சொன்னார், இந்த தோலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோளாக சாப்பிட்டான். ஐயா வரது லேட் ஆயிடுச்சு. ஐயா பழம் சாப்பிடுவோம் தான் சொன்ன, பாதி சாப்பிட்டுல, பாதி சாப்பிட்டாரு, மொத்தம் சாப்பிட்டாரு. சாமியார் ஐயா குடிச்சு வந்த, எங்கப்பா பழம்? ஐயா எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா. எப்பா இந்த பழத்திலேயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, உனக்கு வரம் கொடுத்தா என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் வந்து சேவை செய்யிட்டாரான் அவர். இதே போல் தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கையில் கொடுத்துட்டு, ஏம்மா நான் வர வரைக்கும் என்ன பண்ணு, இதை காத்துக்கோ. ஆமாம் கிருபையை கொடுத்துருக்கிறாரு, நன்மையை கொடுத்துருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காரு, வல்லமையை கொடுத்துருக்காரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் வர வரைக்கும் இதை காத்துக்கோன்னு சொல்கிறாரு. முதல் பார்த்து நம்ம விட்டுறோம், அவ்வளோதான். இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். இந்த இச்சை அடக்கம் இல்லாதனால அநேக தங்க வாழ்க்கையில நாசமா போனதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. காலில் சொல்ல முடியல, உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டு நீங்க பலனடைங்க. கவனிங்க. ரூபன் என்ற யாக்கோபுடைய மகன் ரூபன், அவன் இச்சை அடக்கம் இல்லாதவனாக இருந்தபடினாலே அவன் தன் தகப்பன் மூலமாய் சாபத்தை பெற்றுக் கொண்டான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:21. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்திலே கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். மறுமனையாட்டினா யாரு? அவனுக்கு அம்மா முறை தானே. தப்பு. இவன் தான் மூத்த குமாரன். பாருங்க, இச்சை அடக்கம் இல்லாதனால பாருங்க, அவன் தன் தகப்பனாலே சபிக்கப்பட்டான். 49:1 சொல்லுது பாருங்க. ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே,
தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். உருப்பட மாட்ட போடா. அப்பா சாபம் போட்டார். ஏன்? என்ன இல்லை? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, இல்லையா? மாம்ச இச்சையில வீக் ஆயிட்டான். கவனி தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரி, கவனி. இவனுக்கு மனைவி இருந்திருக்கும் இல்லையா? இவனுக்கு மரமணியாட்டி இருந்திருப்பாங்க. ஆனா போய் தன் அப்பாவுடைய மறுமணியாட்டியோட கூட சைனியத்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில சாபம். சோதம் கொமரா மக்கள், ஆத்மா செபையும் பட்டணத்தார் எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க. யூதா 7 யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் 7. அப்படியே சோதம் கொமோரா பட்டணத்தார்களும் சோதம் கொமோரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். போதும். அப்படியே சோதம் கொமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார்கள். ஆனா சொன்ன கணவன் மனைவினா என்ன? ஒரே மாம்சம் சொன்னார் இல்லையா? அந்நிய மாம்சம் என்ன? அடுத்த பொம்பளை, அடுத்த ஆம்பளை. தப்புன்றாரு. அந்நிய மாம்சத்தை அவர் தொடர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாம்பு நடக்குது. வேலைக்கு போகிற இடத்துல, படிக்க போகிற இடத்துல இல்லையா? ஆமாம், எங்கே போகிறோமோ அங்கே பாருங்க ரகசிய பாவங்கள், ரகசிய காரியங்கள், ரகசிய விபச்சாரங்கள், ரகசிய வேசித்தனங்கள் இல்லையா? அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து போகுது, அதிகாரிகளுடைய ஆசைக்கு இல்லையா தன்னை விட்டு கொடுப்பது இல்லையா? அவன் உனக்கு பெர்மிஷன் தானே, அதை தர இதை சொல்லி ஏமாத்தி எப்படியோ அந்த வேலைக்கு போகிற பெண்களை கெடுக்கிறாங்க. தப்பு. உயிரே போனாலும் சரி நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, உயிரே போனாலும் சரி இல்லையா, நம்ம அந்நிய மாம்சத்தை நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இந்த பட்டணத்தை தான் ஏன் அழிஞ்சாங்க? எசேக்கியேல் 46:19 சொல்றாரு. சோதோம் கொமோரா மக்களுடைய அழிவுக்கு என்ன காரணம்? 16:49-50. இதோ கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபங்கமாகிய சோதோமின் அக்கிரமம், சகோதரியான சோதோமின் அக்கிரமம். என்னமா? ஒண்ணு கர்வம். கர்வம் வரக்கூடாது நமக்குள்ள. நான் செய்வேன், நான் போவேன், நான் பண்ணுவேன். கர்வமே வரக்கூடாது. கர்வமும் ஆகார திரட்சி. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நிறைய பாவம் நடக்குது? ஆகார திரட்சி. நோ, கடைசி காலத்தில் ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இந்த ஆகார திரட்சி. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சாங்கோபமான நிர்விசாரம். இதுதான் சோதோமினுடைய அக்கிரமம். வேண்டாம், நம்ம எல்லாத்துலயுமே கண்ட்ரோலா இருக்கணும். சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, நசரே விரதம் கொண்டவன் இல்லையா? அவன் பாருங்க விபச்சாரிகளையே தேடி போய் கொண்டிருந்தான். கட்சியில் அவன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. நோ 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 நோ. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த ஆவிய அடக்குதல், தன்னடக்கம், இது ஒரு ஆவியின் கனி வேற. நம்ம அதை காத்துக்கொள்ளணும். முடியலையா? கிருபைப்பா, என்னை இந்த விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, இச்சின் ஆவி என்னை பலவீனப்படுத்துது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஏசப்பாடுற கெஞ்சி நெல்லு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமா, அவர் தெரியும் நம்ம தவறி ஒரு டிசிஷன் எடுப்போம், இனி செய்யக்கூடாதுன்னு. ஆனால் தப்பு வீழ்ந்துருவோம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதான் பைபிள் சொல்றது இல்லையா? என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் உதவி செய்வாரா.
அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னால் இந்த இச்சையை அடக்க முடியல, இந்த தன்னடக்கம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நான் தவறு செய்கிறேன், நான் மற்றவங்க வீட்டை எட்டி பார்க்குறேன், மற்ற மணி மேலே ஆசைப்படுறேன், மற்ற பொண்ணு மேலே ஆசைப்படுறேன், தவறு, என்னை மன்னியும். கேளு, ஆண்டவர் உதவி செய்வாருங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் நானும் தன்னடக்கத்தோடு வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஏசப்பா மேல யாரும் குற்றம் சொல்ல முடியல பாருங்க. பிலாத்து சொல்றான் குற்றமில்லாத ரத்தமா இருக்காரு. அவன் மனைவி சொல்றான் ஒரு நீதிமான். ஆமா, அல்லேலூயா. இயேசு என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் சொல்ல முடியுமா? இதோ சோதனைக்காரன் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன தைரியமான வார்த்தை சொல்றார் இயேசு இல்லையா? வரான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். சிஷ்யர்கள் சாப்பாடு வாங்கி போயிட்டாங்க இல்லையா? கவனிங்க, அவன் சமாஸ்தி நிற்கிறான், தான் படைச்ச பொண்ணு தான் அது. அவன் நிற்கிறான், இயேசு குனிஞ்சு பேசி நிற்கிறான். சிஷ்யர்கள் என்னத்தை தேடி நிற்கிறான் ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்படின்னு அர்த்தம், இயேசு நிமிர்ந்து பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறாரு? அவரும் மாம்சத்தில் வந்தார் இல்லையா? அவரே நமக்கு அடையாளமாக இல்லையா அந்த பெண்ணை பார்த்து பேசாம அதெல்லாம் சொல்றாங்க. ஆதாமுக்கு 6 அடி, ஏவாளுக்கு 7 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும். தொட்டு பேசுறது, அச்சு பேசுறது, கிள்ளி பேசுறது இல்லையா, கணத்தில் அடிக்கிறது, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ். உன் கணவனோடு மனைவியோடு மாத்திரம்தான் உங்களுடைய உறவு நெருக்கமாக இருக்கணுமே தவிர மற்ற எங்கேயும் நெருக்கம் வித்தியாசமாக இருக்கணும். ஆமா ஆமா, ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. குரங்கா இருந்தா கூட என்ன பண்ண, அவன் விபச்சாரம் பண்ண ஆசைப்படுறான். எப்பா சோத்திரம், நான் போய் பரலோகம் போய் சேரணும்ப்பா, எனக்கு வேணாப்பா இல்லையா? ஆமா, இந்த கொஞ்ச காலம் இதுதான் இந்த கூழ் எவ்வளோ நாள், ஒருவேளை பசி தான் அடங்கும் இல்லையா? அதுக்காக சேஷ்ட புத்தகத்தை வித்துட்டாங்க. பிறகு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி கூட அவனால் மனமாறல காண முடியல. ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக, 10 நிமிஷம் சுகத்துக்காக உன்னுடைய கற்பை இழந்துடாத, உன் வாழ்க்கையை இழந்துடாத, எதிர்காலத்தை இழந்துடாத, குடும்பத்தை இழந்துடாத. சாபம் நம் குடும்பத்தை சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஞானி நல்லவே சொல்றாரு, 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6:29. பெண்ணுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஹலோ, எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். திருடனை விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். என்ன பண்றான்? ஆத்மாவையே கெடுத்து போடுகிறான். வாதையும் லட்சையும் அடைவான். நிந்தை ஒழியாது. ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழி வாங்கும் நாளிலே தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேக வெகுமதியை கொடுத்தாலும் அமர்ந்திருக்கவே மாட்டான். ஆமா, ஆண்டவர் நமக்கு எல்லாமே எழுதி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர் நம்மள ஒரு நோக்கத்தோடு எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 11 சொல்றாரு, நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக நான் உன்னை நியமிச்சிருக்கிறேன். கவனிங்க, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே கீழே பாக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? பைபிள் எடுத்து பாருங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. கீழே என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, சரி, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. கவனிங்க, கொரிந்து சபை பார்த்து சொல்றாரு. என்ன சபை? கொரிந்து சபையை சொல்றாரு. கொரிந்து சபையாரே அல்லது மிராக்கிள் ஷெக்கினா அசெம்பிளி சபையாரே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. எப்படிப்பட்ட கன்னிகையாக? கற்புள்ள கன்னிகையாக. வெர்ஜின் கன்னி, வெர்ஜின் கன்னி, புருஷனை அறியாத கன்னி, வெர்ஜின். ஹலோ, அப்படின்னா என்ன? புருஷனை அறியாத கன்னி, ஃப்ரெஷ். கவனிங்க, இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல,
நீங்கள் உங்கள் கணவனுக்கு மாத்திரம் மனைவியாகவும் உங்கள் புருஷனுக்கு மாத்திரம் நீங்கள் கணவராக மனைவியாக கணவர் இருந்தீங்கன்னா யூ ஆர் எ வெர்சன், கண்ணின்னு அர்த்தம். நீங்கள் கற்பு உடையவர்னு அர்த்தம். ஆமாம் சொல்றாரு, நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்காக உங்களை நான் என்ன பண்ணிட்டேன், என்னைக்கு ஞானசானத்தை அன்னைக்கு நான் உன்னை ஒப்படைச்சிட்டேன். ஆமா புரிஞ்சுட்டீங்களா? என்னைக்கு நீ ஞானசானத்தையோ அன்னைக்கு உனக்கு இயேசுவோடு கூட நிச்சயம் முடிந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மணவாளன் வர காத்திருக்கிறார். மணவாட்டி என்ன பண்ணோம்? அதே கன்னி தன்மையோடு கூட இல்லையா, என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே அவரோடு சேர்த்து கொள்வார். அதுதான் நம்முடைய ஆசைலாம். சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உன்னை நியமிச்சிருக்கிறேன். ஆகிலும், இந்த ஆகிலும் வந்த பயம், ஆகிலும் உங்களுக்காக ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். இந்த சபையை சொல்றேன்ப்பா, எனக்கு பயமா இருக்குதுப்பா உங்களை பார்த்து. ஏன்னா ஏவாளை அவன் ஏமாத்திட்டான், ஏவாளை ஏமாத்திட்டான் இல்லையா? ஆமா, அவன் அநேகரை ஏமாத்திட்டான் இல்லையா? எல்லா பேரை ஏமாத்திட்டான். அதனால உங்க மனசு கூட கெடுக்கப்படுமோன்னு, ஏன்னா அவன் தந்திரசாலி. காக்கா பார்த்து, ஹே எவ்வளவு பியூட்டியா இருக்கிறப்பா, நீ ஒரு பாட்டு பாண்டா, இசை மயங்கமா இருக்கான், ஒரு பாட்டு பாட. தந்திரம். நம்ம மூஞ்சி நம்ம தெரியாத கண்ணெடு பார்த்தா ஒருத்தர் சொல்றான், சிஸ்டர் உங்களை பார்த்தா எப்பா எனக்கு கெடுக்கவா வந்தீர், போ இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்படி நிறைய பேரை கெடுத்து தான் நீ ஏமாத்திட்டான். நீ கருப்பா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க புருஷன் உங்க நேசிக்கிறதே இல்லை, என்ன ட்ரெஸ் பண்றீங்க, ஸோ உங்க ட்ரெஸ் ஸோ குட், உங்க ஃபேஸ் ஸோ குட், உங்க ஹைஸ் ஸோ குட், உங்க கண்ணாடி ஸோ குட். நீ நடந்த அழகு, நீ போன அழகு, நீ வந்த அழகு. ஆடா என்ன பண்ணும் இந்த மகுடி பாம்பு ஆடு பத்தியா? பி கேர்ஃபுல். உன் மனசு கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய அப்பா டக்கெல்லாம் விழுந்துட்டான், ஆதாம் விழுந்துட்டான், ஏவாள் விழுந்துட்டாங்க இல்லையா? ஆமா இல்லையா? எவ்வளோ பேர் விழுந்தாங்க, சிம்சோன் விழுந்தான் இல்லையா? ஸ்தோத்திரம், ஆமேன். இன்னும் எவ்வளோ பேர் விழுந்தாங்க. அவன் தந்திரத்தில். அதை ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, அதில் தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில தவறு பண்ணாதீங்க. அப்பனே அதே மாதிரி, தாவீது பத்ஷே மேல ஆசை, அதே மாதிரி சாலமோன். நேற்று படிச்சேன், எடுங்க 1 ராஜாக்கள் 11. நான் அதில் போட்டிருக்கு, இதில் ஒரு மாதிரியா போட்டிருக்கு, அதில் ரொம்ப அழகா போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஃபாரின் உமன்ஸ். வாசி 1:11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அந்த ஃபாரின் உமன்ஸ், இவ்வளவு மோவாபியரும் ஃபாரின் உமன்ஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஃபாரின் உமன்ஸ் தமிழ்ல போடல, ஃபாரின் உமன்ஸ்னு இங்கிலீஷ்ல ஃபாரின் உமன்ஸ். நமக்கு ஃபாரின் உமன்ஸ் தான் கொஞ்சம் மனசு படப்படன்னு வச்சிங்களே. மகாபலி போகிறோம், நம்ம பண்ண கூட ஃபாரின் உமன்ஸ் போகும்போது அப்படி பார்த்து தான் போவோம். திரும்ப இவரும் ஃபாரின் உமன்ஸ் கவுந்துட்டார். பார்வோன் குமார்த்தி இருந்தா அந்த அம்மாவை நேசு மாத்திரம் இல்லாம மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய ஏத்தியர், அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் இவர் ஆசை வைத்தார். அதனால்தான் வாழ்க்கையே போச்சு.
சொல்றாரு 3ஆம் வசனத்துல 700 மனை ஆட்டிகள், 300 மறுமனை ஆட்டிகள், 1000 பொண்டாட்டி. அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? 3ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள். 700 மனையாட்டிகள். மனை ஆட்டுறது அந்த குடும்பத்தை ஆட்டுதுல, குடும்ப ஸ்திரீ. அவங்க பேர் என்ன? மனையாள். இன்னொரு பேர் அன்னைக்கு பார்த்தேன், ஒரு 80 பேர் வருது. அது ஏஜி மேலே பார்த்தேன், பாடி இடம் பார்த்தல. பெண்ணுக்கு மாத்திரம் 80. மனையாள், மனையாட்டி இல்லையா, மணி ஆட்டி இல்லையா, குடும்பத்தை ஆட்டி இல்லையா, புருஷனை ஆட்டி பொண்டாட்டி ஆட்டி இல்லையா, ஆமாம் இன்னொன்னுமோ ஆட்டிலாம் வருது. அதில் தோத்திரம். இங்கே போகிறேன் 700 மனை ஆட்டிகள், 300 மறுமனை ஆட்டிகள். அவர்களுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 1000 பேருக்கு சோறு. என்னன்னா 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 4. இந்த 1000 பேருக்கு என்ன? நாள் ஒன்றிற்கு ஒரு நாளைக்கு 4:22 நாள் ஒன்றுக்கு சாப்பாட்டு செலவு பாருங்க. சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு. 30 மரக்கால் மெல்லிய மாவு. ஒரு மரக்காக்கு 4 படி. 30 மரக்கானா 120 படி. 60 மரக்கால் 60 மரக்கால் மாவு. கலைமான்களையும் வெளிமான் வரையாடுகள் கொழுமையான பறவைகள் கொழுக்கப்பட்ட 10 மாடுகள் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகள் 100 ஆடுகள். என்னமா ஆகும் உடம்பு? இது நாள் ஒன்றுக்கு. ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டாவே 6 நாளைக்கு கொழுப்பு தாளையும். நம்ம நாள் ஒன்றுக்கு இவ்வளவுனா அதுங்க சாகிற வரைக்கும் இதுதான். சாப்பிட்றது அப்படி சொல்ல, எல்லாமே லிமிட். உண்ணுதல், உறங்குதல், களியாற்றல் கூட இச்சை அடக்க நமக்கு அவசியம். இதெல்லாம் நம்ம வாடி விடுவதற்கு பிசாசு. இந்த இன்டர்நெட் என்ன தெரியும் பேரு? வலைத்தளம். உங்கள் இன்டர்நெட் ஒர்க் பண்ணல, வலைத்தளம் வேலை செய்யல, அது பேர் நான் வலைன்னு நான் கண்ணின்னு அர்த்தம். உங்களை கண்ணில் அகப்படுவதற்காக பிசாசு செய்த ஒரு பெரிய தந்திரம் இன்டர்நெட், வலைத்தளம் இல்லையா? எங்க இருந்தாலும் எதை ஒன்றும் பார்க்கலாம். உலகம் உன் கையிலே. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த இச்சை அடக்கம் இல்லாதனால்தான். ஆகையால் தான் நமக்கு இச்சை அடக்கம் அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அதை கட்டாயம் அதை பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு நிறைய விபத்து நடக்க காரணம் குடி வெறி இல்லையா, ஓவர் ஸ்பீடு, கண்ணு மண்ணு தெரியாமல் போன்றது எல்லாமே இன்னைக்கு வர ஆபத்து விபத்து காரணம். எல்லாத்துக்குமே நம்ம இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும். அவன் அப்படி செய்யறானே, இவன் இப்படி செய்யறானே சொன்னது. அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் செய்த கிரிக்கு தக்க பலன் என்னோட கூட வருது. ஹல்லேலூயா. ஆமா, அவனை பார்த்து கெட்டு போவது, அவளை பார்த்து கெட்டு போவது. உன் காலேஜில் படிக்கிற எல்லாரும் இல்லையா வேற மாதிரி நடக்கலாம். நான் கர்த்தருக்கு பயம், நான் பொல்லாப்புக்கு விலகுவேன். ஏன்னா எங்கே போனால் நீ படிக்கிற இடத்துல உனக்கு சோதனை காத்திருக்கு, வேலை செய்கிறதுல உன் சோதனை காத்திருக்கு இல்லையா, வீட்டில் உன் சோதனை காத்திருக்கு. ஆமென் இல்லையா, கம்பெனியில் உன் சோதனை காத்திருக்கிறது, டிரைவராக இருந்தால் உன் சோதனை காத்திருக்கிறது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உன் சோதனை காத்திருக்கிறது இல்லையா. எல்லா இடத்துலையுமே நீங்க சத்துரு வலையை விரித்து வச்சிருக்கிறான். ஆமென். நீங்கள் தான் கூட இல்லையா, ஞானத்தோடு கூட நீங்கள் இந்த கண்ணிலே அகப்படாதபடிக்கு ஜெபத்தோடு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்கூடாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு ஜெபம் சொல்றது தெரியுமா? சோதனையில் நாம் சிக்கக்கூடாது. பேதுரு தூங்க ஆரம்பிச்சனால்தான், எப்பா கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அலோடு புடை, நானும் உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காய் வேண்டிக் கொள்வேன். அவர் அலோ பண்ணிட்டாரு. ஏன்?
நான் சொன்னேன் இப்போ ஜெபம் பண்ணுங்கப்பா, என் ஆத்தம் மரணத்துக்கு எதுவா துக்கம் கொண்டு இருக்குது, எனக்கா ஜெபம்னு சொன்னார்ல. இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே சாப்பிட்டு திராட்சை ரசமும் ரொட்டியும் நல்ல தூக்கம் வர வச்சிருச்சு. பேய் கொண்டாண்டான் தூக்கம், நல்லா கொரட்டடிக்கிறாங்க. அதனால மாட்டினாங்க. பார்த்தீங்களா மாட்டினாங்களா? நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சி அம்மா சகோதரனே சகோதரியே, நீங்கள் சோதனைக்கு உட்கூட ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறேன் தெரியுமா? நீ சோதனையில் மாட்டக்கூடாது. உன் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ அவன் என்ன பண்றான், கண்ணி வலை போட்டு வீசி காத்து இருக்கிறான். நீ ஜபிக்கலன்னா மாட்டணும் அவனை. இப்ப தெரியாது. நீதிமன்றம் சொல்றாரு, உன் சரீரமும் மாம்சமும் உருவழியும் போது ஐயோ நான் போதகர் சொல்ல கேட்கல சொன்னார். உபாசனத்துக்கு வான்னு சொன்னாரு இல்லையா, சிலுவை தியானம் கொடுத்து வான்னு சொன்னாரு, அல்லது 40 years லெண்டிகால் பிரேயருக்கு வான்னு சொன்னாரு, நான் தான் கேட்கல. இப்போ உன் சரீரமும் மாம்சமும் நான் தான் ஒரு வழி தான். அப்படின்னு சொல்லுவேன், ஐயோ ஆண்டவரே நீ பட்டு தான் தீரணும். ஆமா, அதெல்லாம் சொல்ல ஜபத்தை மிஸ் பண்ணாது. அது வாலிபனாக இருக்கட்டும், வாலி பிள்ளையாக இருக்கட்டும், அம்மாமாருங்க பிள்ளைங்களை 1 மணி நேரமும் ஜோமன்னு சொல்லுங்க, வேதத்தை வாசி சொல்லுங்க, நீதிமொழி வாசிக்க சொல்லுங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைகள் 1 மணி நேரம் நல்ல வாலி பிள்ளையா இருந்தா இல்லையா, தூங்குச்சுன்னா மூஞ்சி மேலே தண்ணி மூண்டி ஊற்றி ஜோமன்னு சொல்லுங்க. ஏன்னா சொல்லுது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளையுடைய இளமையை குறித்து யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, உன்னால காப்பாற்ற முடியாது. சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். ஆமா, நம்ம பிள்ளை மேடம் சுத்த முடியுமா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோம்மா. பைபிள் பட்சப்பா அன்னைக்கு வேத வாசியாம்மா, ஜோம் பண்ணியாடா, ரைட் போ ஸ்கூலுக்கு போ, கத்தை பார்த்துக்கொள்வார். ஆமாம், இல்லை பாஸ்டர் புள்ள டயர்டாக தூங்குறான்னா அவன் தூங்க வச்சிருவான். எப்படி தெரியல மடியில் சிம்சனை தூங்க வச்சானோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் கட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி. அச்சாம் கோட்டை பிள்ளை தூங்குறியா? 5 மணிக்கு மேலே பெட்டில் தூங்க விடாத. வாலிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னா 5 மணிக்கு பெட்டில் தூங்க விடாத. பொண்டாட்டி 5 மணி மேலே தூங்க விடாது, தண்ணி மணி மூஞ்சி மேலே ஊற்றிடும். ஏது சோம்பேறி, தூங்கு மூஞ்சி, தரித்திரம். லட்சுமிக்கு அக்கா மூதேவி சாத்தான். 5 மணிக்கு மேலே தூங்க பெண்ணாதான் சரி, வாழ்வ சரி, தனி மட்டும் மூஞ்சி மேலே ஊற்று. ஏன்னா தூங்குச்சுன்னா குடும்பத்தை கெடுத்துட்டு போயிடும். அது மூதேவி. அது லட்சுமிக்கு அக்கா யாருன்னா மூதேவி. லட்சுமி தான் செல்வம் கொடுக்குறவா, அது அக்கா யாரு? மூதேவி. 12 மணி வரைக்கும் அவன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறான், அதுக்காக மூதேவி வரலாமா வீட்டுக்கு? அவன் ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு வேலை செய்வான், பகலாம் என்ன பண்ணுவான்? தூங்குவான். ஜபம் கிடையாது, பைபிள் கிடையாது, வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈஸியாக அவனை வலை போட்டு வீசிடுவான். பி கேர்ஃபுல். ஆமாம், எந்த வேலையாக இருந்தாலும் காலைல 10 மணிக்கு போய் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். தோத்திரம். நேற்று ஒரு வீட்டு விசிட்டிங் போயிருந்தேன். அப்போது எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரன்னு கேட்டேன். அவர் மெட்ராஸில் தங்கி வேலை செய்கிறார் பாஸ்டர். அட பொல்லாத பேய, அவனுக்கு மெட்ராஸில் தங்கி வேலை வீட்டில் இருக்கிறேன். ஓடி பாங்க கூட. ஜபத்துக்கும் உபவாசம் புருஷன் முன்னாடி பிரியணும். அவன் ஒரு வாரம் அங்கே என்ன பண்ண யாரும் தெரியும்? பாஸ்டர் கோயில் வருது சுத்தம். அம்மா வீட்டுக்கார சுத்தம். நான் போன் பண்ண, ஏய் அங்கே 4 மணிக்கு வீட்டுக்கு வர. நீ நல்ல புருஷனாக இருந்தால் தோகர மெட்ராஸ் தான் வேலை செய்கிறான். ட்ரெயின் விட்டாச்சு, பஸ் விட்டாச்சு இல்லையா? ஆமாம்,
நம்ம கிருபா அவன் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு வண்டியிலே வந்துடுறான் இல்லையா? நல்ல பொண்டாட்டி பொசிஷன் வந்தா அவன் வெளியே தங்க மாட்டான். நீ வாரம் அவனை தங்கி விட்டு சண்டே மட்டும் வருவாரா, இது சோறாக்கி கொடுத்துட்டு மறுபடியும் அமுச்சு விட்டுருமா. பி கேர்ஃபுல். அவங்க யார் கொடுக்கலாம் யார் தெரியும்? உள்ள வசனம் இருக்கா? இல்லை. ஜபம் இருக்கா? இல்லை. அப்ப ஈஸியா பிரசாசனம் பண்ணுவான். நீ நினைப்ப என் புருஷன் உத்தமர் இல்லையா, அவர் என் நினைவாகவே இருப்பா. இல்லை, அவரு அக்கா கூட சேர்ந்துட்டாரு, ஒரு தங்கச்சி கூட சேர்ந்துட்டாரு. தோத்திரம். உனக்கு ஐஸ் கொடுக்குறாரு, அவரு உனக்கு அல்வா கொடுக்குறாரு. பாஸ்டர் நான் டெய்லி போன்ல பேசுவார். நல்லா இருக்கியா, புள்ள சாப்பிட்டானா, பொண்ணு சாப்பிட்டாளா, நீ சாப்பிட்டியாமா, நல்லா தூங்கு, நான் இங்கே தூங்குறேன், தெரியாது மாடி இருக்குது, நான் நல்லா தூங்கு. சொன்ன பொல்லாத ஆவி 2 நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரலாம். அவன் உனக்கு என்ன தெரியும் அவங்க என்ன பண்றான் ஏது பண்றான்னு? ஏன்னா எல்லாமே மாம்சங்க இல்லையா, மாம்சம். இது இன்னும் ரட்சிக்கப்படலை. இந்த ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆத்மாவும் மாம்சமும் இன்னும் ரட்சிக்கப்படலை. அது என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்ணமாகுது. டக்குன்னு தட்டி விட்டுருவோம். ஆமாம், இப்போதான் இரவு விடுதி இல்லையா, இந்த ரோட்டில் போகிற ஆண்கள்லாம் அங்கங்கே இந்த தாபா, வீட்டு சமையல், மனைவி போலவே கரிசனை. நீ தான் ஜபத்தோடு காத்துக்கணும். அவர் வேலை செய்ய வைக்கிறார் பாஸ்டர், வாரத்துக்கு ஒரு முறை வருவார் பாஸ்டர், என்னை பார்த்துட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவார் பாஸ்டர். பொல்லாத பேயே தயவுசெய்து விட்டு. நான் திட்டிட்டு வந்தேன். அதான் பாஸ்டர், அதான் தப்பன் பாவம். இது அம்பராஞ்சி இல்லையா, என் புருஷன் உத்தமன், என் புருஷன் நல்லவன், என் புருஷன் இல்லையா அப்பழுகற்றவன் இல்லையா, கண்ணோடு உடம்படிக்கை பண்ணிவிடுவேன், ஒரு பொண்ணு மேலே அவன் நினைவாக இருக்க மாட்டான் இல்லையா. யோபு சொல்றாரு, கண்ணோடு உடம்படிக்கை பண்ணி நான் ஒரு கண்ணிக்கு மேல் நினைவாக இருப்பது எப்படி? உன் புருஷன் யோபானா? உன் புருஷன் யோபா இல்லை, உன் புருஷன் யோசேப்பா? என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சா டக்குன்னு வந்துடும். இது வரைக்கும் ஆண்டு உன்னை காப்பாற்றுற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நீ பாவம் செய்யறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கர்த்தர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். ஆனால் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குமானால், நான் காலைல வாசிச்சேன் யோசேப்பு, ஆதியாகமம் 39:6 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் போத்திபார் யோசேப்பின் தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு, யோசேப் பொண்டாட்டி சேர்த்து ஒப்படைச்சிட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் வைஃப் சேர்த்து என்ன பண்ணேப்பா, நீ பார்த்துக்கப்பா, இந்த அரமணி நீ பார்த்துக்கப்பா, எனக்கு சோறு மாத்திரம் போட்டா போதும். அடுத்த வருஷம் சொல்லுது, தான் புசிக்கிற போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சொல்லு பாருங்க, அவன் அழகிய ரூபமும், அப்படி படிக்கணும், எப்படி தெரியுமா, அழகிய ரூபம். அப்படி கண்ணெல்லாம் அப்படி அழகிய ரூபம். அது அது இருக்கு, டேஸ்ட் இருக்காது. நம்ம வசந்த படிக்கும்போது அவள் அழகிய ரூபமும் புறாவும் இல்லையா சொல்லும்போது, அழகிய ரூபம், சௌந்தரியமுள்ள முகம், சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். அப்ப எந்த பொம்பளை தான் நம்மளால ஆசை வராது? புருஷன் ஒப்படைச்சு போயிட்டான், ஆசை வருமா வராதா? அது அது இயற்கை. அதனால்தான் அவள் அவன் மேல் கண் போட்டா. பி கேர்ஃபுல். நீ சௌந்தரியமா இருக்கலாம், இப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டான். நீ கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பாவம் செய்யணும், அவ்வளோதான். இப்போல்லாம் அழகெல்லாம் இவன் பார்க்கறது கிடையாது. அக்கா வந்தாலும் பரவாயில்ல, தங்கச்சி வந்தாலும் பரவாயில்ல. பி கேர்ஃபுல். அவன் அழகிய முகமும் சௌந்தரியமுள்ளவனாயிருந்தான். போத்திபாரின் மனைவி அவன் மேல கண் போட்டான். ஆனா இவன் சொல்றான்,
நான் தேவனுக்கு முன்பாக எப்படிமா இவ்வளோ பேர் தீங்கு செஞ்சுட்டு நான் பாவம் செய்ய முடியும்னு சொல்லி துணியை உதறிட்டு ஓட்டான். ஏன் தெரியுமா சொல்றேன் இதை? எந்த ஒரு மனுஷி வாலிபன் வாலிப பிள்ளை கர்த்தருக்கு பயந்து உன் வாலிபத்தில் இந்த இச்சை அடக்கத்துக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உன்னுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறைந்துட்டு கர்த்தருக்காய் காத்திருக்கிறாயோ, என் ஆண்டவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். டக்குன்னு போட்டு மாற்றி போட்டா. அந்த எபிரேய பையன் வந்து என்னை கெடுக்க வந்தான். அவன் கோவம் வந்துடுச்சு, போட்டு கொண்டு ஜெயிலில் போட்டான். இல்லைப்பா, உன் பொண்டாட்டி தான் அப்படி செஞ்சான் அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா என் தெய்வத்துக்கு தெரியும், நான் உன்னை காண்கிற தெய்வம் இல்லையா? என் தெய்வத்துக்கு தெரியும். நியாயம் ஒரு நாள் வெளிப்படும். 13 வருஷம் ஜெயில இருந்தான் செய்யாத குற்றத்துக்காக. ஏன் தெரியுமா? அவனுக்கு 30 வயசு ஆகணும், பார்வோனுடைய அடுத்த ஆள் அவன் வரணும் இல்லையா? அவன் வந்து அவளை பழி வாங்கியிருக்கலாம். அவளுக்கு ஒரு பயந்துனே இருக்கும். ஐயோ, பார்வோனுடைய அடுத்த ஆள வந்துட்டானே. ஸ்தோத்திரம். ஆனா பார்வோன் நல்ல காரியம் செஞ்சான். அவன் ஒரு அழகான பொண்ணை பார்த்து, ஆஸ்நாத் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 2 பிள்ளை பிறந்து அவன் செட்டில் ஆயிட்டான். ஸோ என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையை தேவனை பிரியமாய் மாற்றிவிடும். உலகம் சொல்லும் படைக்க தெரியாதவ, சில லவ் பண்ண தெரியாதவ. நான் பண்ண லவ் பண்ணுவேன், இன்னைக்கு அவனை பார்க்கலாம், நாளைக்கு அவனை பார்க்கலாம், நாளைக்கு அவனை பார்க்கலாம், நாளைக்கு அவனை பார்க்கலாம். உன் வாழ்க்கை நாசம் தெரியுமா? படைக்க தெரியாதவ, லவ் பண்ண தெரியாதவ, ஃபுல்லாக மொத்தத்தை மூடினு வரா. நான் பாரு தந்து போட்டு காட்டுன்னு பாரு. உன்னை கெடுக்க நிறைய பேர் காத்திருப்பான். என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என் மணவாளன் எனக்காக காத்திருக்கிறார். கற்புள்ள கண்டிகையாக என்னை திருமணம் பண்ண என் மணவாளன் காத்திருக்கிறார். ஆமென். ஆமா, என் சரீரத்தை இல்லையா கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தின அவனுக்கு தவிர வேற எவனுக்கு நான் சரீரத்தை நம்பட்டேன் நான் கொடுக்க மாட்டேன். எவனும் என்னை தொட விட மாட்டேன். எவனும் என்னை தொட்டு பேச விட மாட்டேன். முடியலையாப்பா, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இச்சையினால் பார்க்க முடியல, இந்த இச்சையினால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பான சிந்தனை வருது, என்ன வருது, ஏசப்பா எனக்கு உதவி செய்யன்னு கேளு, பலன் தருவார். ஆமென். ஆமா, உன் பலவீனம் அவருக்கு தெரியும். அடிக்கடி விழுற தெரியும். நல்ல தீர்மானம் எடுத்து போவ, டக்குன்னு பலவீனம் வந்து டக்குன்னு விழுந்துருவ. அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமென். சொல்ற, நான் சோதிக்கப்பட்டு பாடப்பட்டபடினால சோதிக்கப்படுற உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். அவர் தெரியும் இல்லையா, அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய காலை ஒரு வாலி பொண்ணு கண்ணீரால் கழுவி தட முடியாது என்ன பண்றா, துடைக்கிறா. தெரியும், அந்த உணர்வு அவருக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணை காலை பிடிக்கிறான்னா அந்த உணர்வு தெரியும் இல்லையா? ஏன்னா நம்மளை போல அவர் மாம்சத்தில் வந்தார். அவர் 33 வயசு வாலிபன். என்னைக்கு யூதர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, யூத பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. தவறு சான்ஸ் இருக்கு. ஆனா இயேசு தன்னை அடக்கினார். ஆமென். அதான் நம்ம இயேசுவை முன்மாதிரியா வைக்கிறோம். ஆமா, எல்லாத்துக்குமே நம்ம இயேசு முன்மாதிரியா இருந்தார். பரிசுத்தம் கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட். வைராக்கியம் கேட்டு பாருங்க, அவர் மாதிரி வைராக்கியம் ஆள் யாருங்க. அன்பு அவர் மாதிரி இல்லை. பாவியை நேசிப்பார், பாவத்தை வெறுத்து விடுவார். ஆமா, புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். நம்ம கடைசி நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை விழத்தள்ளுவதற்கு சத்துரு என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்துட்டான். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் அவருடைய கிருபை. வேற வழி உதவி செய்யுங்க. ஏன்னா நமக்கு எல்லாரும் மாம்சம் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது,
டிவி இருக்கிறது, நெட் இருக்கிறது இல்லையா, தவறுவதற்கான நிறைய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். காத்துக்கொள்ளுங்க. ரொம்ப பேச முடியல, மணி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பேசணும், கண்டினியூ பண்ணுவேன். இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? பேசணும். நம்ம எதெல்லாம் இச்சை அடக்கம் இருக்கணும்? பணத்தில் இச்சை அடக்கம் இருக்கணும், இல்லற வாழ்க்கையில் இச்சை மடம் இருக்கணும் இல்லையா? ஆமாம். குடும்ப வாழ்க்கையில் இச்சை அடக்கம் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல இச்சை அடக்கம் இருக்கணும். சொல்லணும், இந்த பிள்ளை பார்ப்பா, இந்த வாலிப வயசில் எவ்வளோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டா. சொல்லணும், நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மணவாளன் உனக்காக காத்திருக்கிறார். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னை தேவன் நியமித்து வைத்துவிட்டார். அதனால தான் உன் கற்பு குறைஞ்ச போய்க்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இச்சை அடக்கத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லை இச்சை அடக்கத்தை கெடுக்கிற எதையும் அவாய்ட் பண்ணிடு. இங்கே போனால் நமக்கு இச்சை அடக்கம் இல்லை, நம்ம மீறிடுமோ தப்பு பண்ணிடுவோம் பயருக்கு தான், அதை ஸ்டாப் பண்ணிடு. ஆமாம், இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு பாவம் உணவு துண்டா, ஸ்டாப் பண்ணிடு. வாரத்தில் 2 நாள் உபவாசம் போடு. வாலி பிடிங்களா நல்லா 2 நாள் உபவாசம் போடுங்க. ஏன் தெரியுமா? உபவாசம் நம்ம போட நாட்களில் நம்முடைய மாம்சமும் ஆவியும் ஒன்றாவே இருக்குமா? தேவசத்தம் கேட்காது. நம்ம மாம்சத்தை டவுன் பண்ணா உபவாசம் தான் டவுன் ஆகிடும். அப்போ அந்த ஆவியானோடு இடைப்பட ஆரம்பிக்கும். ஆமாம், பிசாசு வந்தான், இயேசுவை சோதிச்சான் இல்லையா? முதல்ல மாம்ச இச்சை தூண்டி பார்த்தான். இயேசுவே 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சிட்டீர், அகல இந்த இப்படி பசியா இருக்கிறீர். இயேசு பசி உண்டாயிற்று. இயேசுவே இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணு, அப்பமாக்கும். மாம்ச இச்சை தூண்டுறான். சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையாலை படைப்பான் என்று எழுதியிருக்கிறதே விட்டுட்டான். அடுத்து தூக்கி போய் கோயில் மேல் நிறுத்துறான். நீ குதி, உன்னை தூதர்கள் காப்பாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. இப்போ குதி, பெருமைக்கு இடம் கொடுக்க அவரு இல்லையா? ஆமா, தேவனாகிய கர்த்தரை சோதிக்காத போ, பரீட்சை பாராதிருப்பான். 3வது தூக்கி போய் பெரிய மலமை நிறுத்திட்டான். பாரு ஆண்டவரே, வெள்ளி பொண்ணு வைரம் வைடூரியம் இல்லையா, ஆமாம், கிளியோபாட்ரம் அவ இவள் லொட்டுலுஸ் எல்லாம் என் கையில் தான் இருக்குது. நீ ஒரே முறை காலில் விழுந்துரு, இது எல்லாத்தையும் கொடுக்குறேன். போ சாத்தானே. கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3G மனசில் வச்சுக்கோ. 3G, கேர்ள், கோல்ட், க்ளோரி. 3G. இப்போ 4G ஆகிடுச்சு. நான் யோசிக்கிறேன், 4G இருக்குது, 5G இருக்குது. ஆமாம், இப்போ 3Gக்கு மட்டும் பார்த்து. 3G வாட்? கேர்ள், கோல்ட், க்ளோரி. 3த்துக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் எச்சரிக்கையாரு. இந்த 3த்துல ஏதாவது வந்துடும், பேசவனை கவுத்துட்டுறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. இது வரைக்கும் தப்பு அணிந்தான் மன்னிப்பு கேட்டு விட்டுடுங்க. தொடராத. பாவம் உன்னை பின் தொடர்ந்து போட்டிருக்கு. பாவம் உன் சந்ததியை நாசமாக்கிட்டு போயிடும். பாவம் வீட்டு வாசப்பட்டு படுத்திருக்கும். பாவம் செஞ்சுட்டு நல்லவமா நம்மளால் நடிக்க முடியாது. மனசாட்சி நம்மளை வேதனைப்படுத்திடும். ஆண்டவர் தப்பு பண்ணிட்டப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி நீ பாவம் செய்யப்பா. ஆண்டு சொல்ற ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாது. தொடர்ச்சியாக சொல்லிட்டு போய் பாவம் செய்யக்கூடாது. அவ்வளோதான். ஒரு முறை தப்புன்னு தெரிஞ்சு விட்டுட்டுனா அப்பா காத்துக்கொள்ளு. இல்லைங்க, ஒத்து வராதுங்க, சாரிங்க, விட்டுடுங்க. நான் என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண விரும்பலை, என் கணவனுக்கு துரோகம் பண்ண விரும்பலை, என் மனைவி துரோகம் பண்ண விரும்பலை, என் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க நான் விரும்பலை இல்லையா? நாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்துக்கு போய் சேரணும். ஸ்தோத்திரம். இல்லையா அந்த வேலையை டிசைன் பண்ணிவிடு. இல்லையா அந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஆமாம், நீ தான் அவனை தப்பிச்சிக்குமே தவிர அவன் தப்பிச்சிக்க மாட்டான். எழுந்து நிற்கலாம். கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா, கை கூப்பி, அப்பா
நீர் ஒருவர் தான் என்னை காண்கிற தெய்வம். என் அந்தரங்கத்தை அறிந்த ஒரே தெய்வம் நீதான். என் வாழ்க்கையில் இச்சை அடக்கம் இல்லாம, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம, என் ஆவியை அடக்க முடியாம ஒன்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், அல்லது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நீங்க விழுந்து இருக்கலாம். அப்பாட்ட கிருபை கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுக விடுனுக்கோ அவருடைய கண்களில் இரக்கத்தை கற்றுக் கொடுப்பார். உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் வேண்டும் நாதா, நீர் அல்லவோ. எது வேண்டும் நாதா, உன் அன்பல்லவோ. பாழான லோகம் வேண்டாம், வீணான வாழ்க்கை வெறுக்கிறப்பா. எல்லாம் அர்ப்பணிச்சு பாடலாமா? யார் வேண்டும் நாதா, நீர் அல்லவோ. எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ. பாழான லோகம் வேண்டாம் ஐயா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. பாழான லோகம் வேண்டாம் ஐயா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா, நீரல்ல. ஆண்டவரே, யார் வேண்டும் உனக்கு? வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. எங்கே இக்கேள்வியை பதில் என்ன சொல்வேன், நீரே போதோ. எங்கே இக்கேள்வியை பதில் என்ன சொல்வேன், நீரே போதும். யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ. சொல்லுங்கப்பா, எதுவே உனக்கு யார் வேண்டும்? உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்கிறோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லால். யார் வேண்டும் என்று நீர் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லால். என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தனின் பாதம் சரணடைந்தே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தனின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ. எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ. எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ. கை உயர்த்தி அப்பா
ஆண்டவங்களை பார்த்து, யார் வேண்டும் உனக்கு? சிற்றின்பம் மோகம் வேண்டுமா, அல்லது இந்த பேரின்பம் உனக்கு வேண்டுமா? உலகத்தின் செல்வம் உனக்கு நிலையாகுமா? பேர் புகழ் கல்வி அழியாதா? கேளு. உண்மையெல்லாம் எனக்கு வேற கதி இல்லை. என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு எச்சு அடக்கத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, என் பலவீனம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. என் பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு அதுலயே விழ செய்யறான்ப்பா. நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கிறேன், நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆனா ஆண்டவரே, என்னால முடியல சாமி, எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. ஆண்டவர் இயேசு உனக்கு உதவி செய்வார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய தேவனுடைய கரம் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. கேளு, பலன் கேளு. நிக்கிறேன்னு சொல்லாத. உன் எதிராளி உன் மேல கண் வச்சிருக்கிறான். எப்படி யோசேப் மேல போத்திபா மனைவி கண் வைத்தாலோ, அதே போல சாத்தான் உன்னை விழத்தள்ளுவதற்காக, உன்னை பாவத்திலே அகப்படுத்துவதற்காக, உன் பேரை கெடுப்பதற்காக, உன் வாலிபத்தை கெடுப்பதற்காக, உன் எதிர்கால வாழ்க்கையை சூனியமாக்குவதற்காக வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். இம்மட்டும் இந்த இயேசு உன்னை காத்து இருக்கிறார். இனிமேலும் காத்துக்கொள்ள நீதான் உதவி கேட்கணும். Please help us, Lord. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் ஜனங்கள் எச்சி அடக்கம் இல்லாமல் போயிடுவாங்களே சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது, ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவளாக, தகப்பன் பிள்ளையை கெடுப்பதும், பிள்ளை சகோதரியை கெடுப்பதும், சகோதரன் சகோதரியை கெடுப்பதும், ஐயா தாய் பிள்ளையை கெடுப்பதும், ஆண்டவரே, இப்படி மோசமான பால் உறவு வன்கொடுமைகள் எங்க தேசம் நடக்குதப்பா. இது கடைசி காலம் என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க மணவாளன் இயேசு என்னை கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறபடினாலே நான் அந்த கற்புள்ள கன்னிகையாக உம்மை வந்து தரிசிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா, தேவையான கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. அப்பா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி என்று வார்த்தைப்படி என்ன கிருபையா வழிநடத்துங்கப்பா. என்ன அடிச்சு திருத்தி சரிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சரியான பாதையில் நடத்துங்கப்பா. என் கூடவே இருங்கப்பா. நாங்கள் சோதனைக்கு உட்கூடாபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, உபவாசிக்க, வேதம் வாசித்து உன் பிரியமாய் நடக்க எங்கள் உதவி செய்ய முடியாது கெஞ்சி நிற்கிறோம் சார். அப்பா, எங்க திருச்சபைக்கு வர எல்லா மக்களும் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடினால அவர்கள் உம்மை தரிசிக்க ஏதுவான சூழ்நிலையை தான் தரும்படியா சோமன்றப்பா. பலன் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தெரியாது எப்போ எப்போ எங்க கண்ணீருக்கு எனக்கு தெரியலப்பா. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க கண்ணீருக்கு போவாத, இங்க கண்ணீருக்கு போவாத தடுத்து நிறுத்துங்க. பிழையாம தடுத்து நிறுத்தினீங்களே, அதே போல என்னையும் தடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா, ஆண்டவரே, நான் என் கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும், புருஷனுக்கு ஆண்டவரே நல்ல மனைவியா இருக்கணும். என்னுடைய 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 கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் நல்ல புருஷனா இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல தாயா இருக்கணும், சபைக்கு நல்ல விசுவாசியா இருக்கணும். கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே.
இந்த இச்சையால அழிந்தவங்க எவ்வளவு பேர் ஆண்டவரே, இந்த இச்சையால அழிந்து போனவங்க எவ்வளவு பேர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்களும் இந்த இச்சையினால, இந்த இச்சை அடக்கம் இல்லாமையினால நாங்கள் அழியக்கூடாது அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற சார், எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.